வணக்கம் தமிழ், நான் உங்க தேவா. இன்னைக்கு நம்ம எந்த பத்த ரிவ்யூ பார்க்க போறோம்னா, நேத்து ரிலீஸ் ஆன தம்பி தலைவர் தலைமையில். என்னடா பேர் இவ்வளவு பெருசா இருக்கு, ட்ரிபிள் டீன்னு நீங்க வச்சுக்கோங்க. ஸோ ட்ரிபிள் டி நானும் மென்ஷன் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா, ஒரு எப்படி சொல்றது, யாருக்குமே வந்ததே பெருசா தெரியாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளா பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா ப்ரீபோன் பண்ணிட்டாங்க. ஜனவரி 30 தான் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்தனால முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த படம் ஒர்த்தா இருந்துச்சா இல்லையா, இல்ல பார்க்கலாமா எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கே தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ட்ரிபிள் டி. இந்த படத்துல ஜீவா, இளவரசு, தம்பிராமையா, இதை தாண்டி நிறைய பேர், அப்புறம் திவாகர், அந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. என்னதான் இவ்வளோ பேர் நடிச்சிருந்தாலும் இந்த படத்தை ஹோல்ட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இது ஸ்ட்ரக்சரே ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எடுத்து இவ்வளோ அழகா ஸ்கிரீன் பிளே பண்ணி, அதுவும் வித்தின் த எப்படி சொல்றது, கரெக்டான ஒரு டியூரேஷனுங்க. இந்த படம் ரொம்ப இழுத்துட்டாலும் ரொம்ப இதுவா போயிடும், ரொம்ப குட்டியாகவும் முடிக்கணும். ஒரு கரெக்டா ஒரு 2 மணி நேரம் பக்காவான ஒரு டியூரேஷன்ல வந்து இந்த படத்தை இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஜீவாக்கு ரியலி ஒரு கம்பேக்காக தான் இருக்கும். ஏன்னா வரிசையாக அவருக்கு நிறைய படங்கள் ஓடவே இல்லை. என்னதான் பிளாக் நல்லாவே இருந்தாலும் தேட்டருக்கு கூட்டம் அவ்வளோவா வரல. அதே மாதிரி இந்த படத்துக்கு கூட்டம் நேற்றே ஹவுஸ்ஃபுல்லு, நேற்று பொங்கல்னால ஹவுஸ்ஃபுல்லு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் ஆனால் படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் எழுந்துச்சு கிளாப்லாம் பண்ணிட்டு தான் போனாங்க. நல்ல காமெடி, அதாவது சென்ஸ் ஆஃப் ஹியூமர், இதெல்லாம் ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு த்ரூ அவுட் த ஃபிலிமில். அதாவது தம்பிராமை ஆகட்டும், இளவரசு ஆகட்டும், அப்புறம் இந்த குக்கித் கோமாளியில் வந்த சர்ஜின் ஆகட்டும், அவங்க கூட வர அந்த நாய், இதெல்லாம் படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு வந்தது. அதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ஸோ அதை தாண்டி அந்த ஜென்சன் திவாகர் அவர் வந்து ரொம்ப சூப்பராக, அந்த நக்கலிட்ஸ் டீம் அவர் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. இதை தாண்டி இந்த படத்துல மெயினா பழைய ஜீவாவோட அந்த ஹியூமர் சென்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அங்கங்க இருக்கு. பட் த்ரூ அவுட் த ஃபிலிமா இல்ல. ஜீவாவோட ஹியூமர் சென்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம எல்லா படத்துலயும் பார்த்துட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு இது இன்னும் இந்த படத்துக்கு அமையலாம், மேபி நெக்ஸ்ட் படத்துக்கு அமையலாம். இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபேலிமின்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு மலையாளத்தில், பேசில் ஜோசப் போகிறது. அது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதே மாதிரி சிமிலராக இந்த கதையை எடுத்து பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான கதைங்க. ஒரு கல்யாணம், ஒரு டெத்து, இது வந்து எப்படி போகுது ஒரே இடத்துல நடந்தா அப்படின்றத ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்துல வந்து மெசேஜ் சொல்ல வரது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஈகோக்கான மெசேஜ், மக்கள் மத்தியில மக்கள் வந்து எப்படிலாம் நடந்துக்கிறாங்க அப்படின்றத ரொம்ப சிம்பிளா எவ்வளோ எவ்வளோ ஃபன்னா சொல்ல முடியுமோ அவ்வளோ ஃபன்னா சொன்னாங்க. இதுல பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து ஒரு கவுண்டர் காமெடியா இருக்காது, சுச்சுவேஷன் காமெடியா இருக்கும். அவங்க பண்ற ரியாக்ஷன் அதெல்லாம், ஒரு ஒன் சைட் லவர் வருவாரு, அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். அவர் இறந்து போன தாத்தா, அவர் நம்ம பார்க்கும் போதே ஒரு மாதிரி என்னடா சோகமா படுறதா இல்லை சிரிக்கிறதா அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ஸோ ஃபைனலி பொங்கலுக்கு ஒரு நல்ல படம் பார்த்து ஃபீலுங்க. என்னடா பொங்கலுக்கு நல்ல படமே வரேன்னு ரொம்ப இதுவாக இருந்தது. சரி என்னடா பொங்கல் இப்படி பண்ணிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ அந்த வகையில் இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. பொங்கலுக்கு கண்டிப்பாக இதான் பொங்கல் வின்னர்ப்பா, அனௌன்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு படமாக தான் எனக்கு தோணுது. ஏன்னா பரசக்தி டாப் நாச் அப்படிலாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி வாத்தியார் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், திருப்பி அதை பற்றி பேச விரும்பல. ஸோ தம்பி தலைவர் தலைமையில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ஸோ ட்ரிபிள் டி இது சர்வர் சுந்தரம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க. பட் ரிலீஸே ஆகலை. வழக்கம் போல தள்ளி போட்டானுங்க. சும்மா சும்மா ஒரு பூச்சாண்டி காமிச்சிருக்காங்க. துருவ நட்சத்திரம் மச்சும் 2-3 தடவை காமிச்சிட்டு விட்டாங்க. இது இப்போதான் காமிச்சாங்க. ஸோ கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடுன்னு நினச்சேன். பட் ரிலீஸ் ஆகலை. என்ன பண்ணுறது, சரி விடுங்க. ஸோ ட்ரிபிள் டி இந்த படத்துக்கு நம்ம சைட்லேருந்து கொடுக்குற ரேட்டிங் 100க்கு 90. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தேவஸ்கனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்க பெல் பட்டனை நமக்கு மறந்துடாதீங்க.